கிளாஸ்ல ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓகே 2D டிரான்ஸ்ஃபார்ம் பார்க்க போறோம். ஓகே 2D 3D டிரான்ஸ்ஃபார்ம் பார்ப்போம். ஓகேவா? அதான் பார்க்க போறோம். 2D 3D டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அப்படின்னா நீங்க சிஎஸ்எஸ் தான் அனிமேஷன் படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த எலமெண்ட்டை ஸ்டைல் பண்ணி ஷோ பண்ணுவீங்க. லைக் அதோட கலர் சேஞ்ச் பண்ணி ஷோ பண்ணுவீங்க. அதை டிஃப்ரெண்டா அதுக்கு ஹவர் எஃபெக்ட் கொடுத்து பண்ணுவீங்க. இன் கேஸ் உங்களுக்கு அனிமேஷன் எஃபெக்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எலமெண்ட் இங்க இருக்கு அப்படின்னா அந்த எலமெண்ட் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும். அந்த மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த 2D 3D டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சோ வெறும் 2D 3D டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு மட்டும் அனிமேஷன் எஃபெக்ட் யூஸ் பண்ண முடியாது. இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சோ நம்ம பேசிக்கா இன்னைக்கு 2D டிரான்ஸ்ஃபார்ம் 3D டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அப்படின்னு படிப்போம். இனிமேல் நாளைக்கு அனிமேஷன்ஸ் பத்தி படிப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அனிமேஷன்ஸ் பத்தி படிப்போம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, சோ சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த எலமெண்டோட ஷேப்பையோ இல்ல அதோட சைஸ் அதோட பொசிஷன் மெயினா அதோட பொசிஷனை இப்போ நீங்க மாத்தி வைக்கணும். இப்போ இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? இந்த பாக்ஸ் கியூப், இந்த பாக்ஸ் நீங்க இங்க இருந்து இங்க நவுட்டி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே இதை நீங்க ஒரு அனிமேஷன்ல யோசிச்சு பாருங்க. நீங்க வெப்சைட் ஓபன் பண்ணும்போது இந்த பாக்ஸ் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், அந்த பாக்ஸ் இப்படி மூவ் ஆகுற மாதிரி எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். சில வெப்சைட்ல இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி நீங்க மாத்தி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரங்கள்ல இந்த மாதிரி 2D டிரான்ஸ்ஃபார்ம் 3D டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? ஒரு பொருள்ல ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க நடக்குது. ஓகேவா? ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதோ, சில வெப்சைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்படி திறக்கும் போது ஒரு எலமெண்ட் இப்போ நான் இந்த 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 ஆரோ மார்க் நான் ப்ளூ கலர்ல ஷோ ஆகுதுல, இந்த பட்டனே நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. பட்டன்ல இந்த ப்ளூ கலர்ல ஷோ ஆகுதுல இந்த ஆரோ மார்க் இந்த ஸ்கிரீன்ல. சோ அதையே நல்லா பாருங்க. நான் இப்படி வச்சிட்டு இருக்கும்போது பெருசா இருக்கா? சோ இப்படி விடும்போது என்ன ஆகுனா சின்னதாகி போகுதா? சோ இது ஒரு கைண்ட் ஆஃப் அனிமேஷன் தான். இது உங்களுக்கு கிளியரா தெரியுதா? இப்படி வச்சிருக்கேன் அண்ட் தென் விடும்போது சின்னதாகி போகுது. தெரியுதா? நான் மூவ் பண்றேன்ல, யாராவது ரிப்ளை பண்ணுங்க. நீங்க பாக்குறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா. இந்த ப்ளூ கலர்ல ப்ளூ இல்ல ஆக்சுவலி என்ன ஒரு அக்வா கலர்ல இருக்கா ஒரு டாட் மாதிரி. இந்த டாட் நான் இங்க இருந்து இப்படி விடும்போது அது ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் மாதிரி கிரியேட் ஆகுதா? ஒரு மாதிரி அதோட சைஸ் மினிமைஸ் ஆகுதா? சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நீங்க சைஸையோ இல்ல அதோட ஷேப்பையோ இல்ல அதோட பொசிஷனையோ சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அதான் 2D டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, சோ அதுல 6 டைப்ஸ் இருக்கு. டிரான்ஸ்லேட், ரொட்டேட், ஸ்கேல், QX, QY மேட்ரிக்ஸ்னு 6 டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு வரிசையா பாக்குறேன். ஓகே, ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு எலமெண்டோட அதோட ஆக்சுவல் பொசிஷன். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த பொசிஷன் இருக்கு அப்படின்னா அந்த பொசிஷன்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து நகட்டுறதுக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்னா என்னது, லெஃப்ட் டு ரைட் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். டாப் டு பாட்டம் நம்ம என்ன சொல்லுவோம், ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். வெர்டிகலா ஒய் ஆக்சிஸ், ஹாரிசான்டலா எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். சோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி எக்ஸ் ஆக்சிஸ்ல நகட்டணும், இல்ல ஒய் ஆக்சிஸ்ல பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி நகட்டணும் அப்படின்னா நீங்க டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டிரான்ஸ்லேட் மெத்தடுக்கு எல்லாத்துக்குமே நீங்க எதை யூஸ் பண்ணுவீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவீங்க. சோ அதுல டைப்ஸ் என்ன சொன்னா வேற வேற இருக்கும்னு சொன்னீங்க. அதாவது அதோட வேல்யூஸ் மாறும். டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணலாம், ரொட்டேட் யூஸ் பண்ணலாம், ஸ்கியூஎக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்கியூஒய் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு ப்ராப்பர்ட்டியோட நேம் என்னது, டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இங்க யூஸ் பண்ணிருக்காங்களா டிரான்ஸ்ஃபார்ம். எதை இது பண்ணிருக்காங்க, இந்த எலமெண்ட்டை இந்த இன்ஃபோஸ்பைட் இங்க இருக்கா, இந்த எலமெண்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது 50 பிக்சல். ஓகேவா? சோ லெஃப்ட் சைட்ல இருந்து 50 பிக்சலும் டாப்ல இருந்து 100 பிக்சலும் அதை மூவ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் அந்த எலமெண்ட். ஓகே, சோ அதே மாதிரி ரெண்டாவது எலிமெண்ட். சோ ரெண்டாவது என்னது, ரொட்டேட். சோ இங்க நீங்க என்ன பாத்தீங்க, பிக்சல் பாத்தீங்க. சோ லெஃப்ட்ல இருந்து 50 பிக்சல், டாப்ல இருந்து 100 பிக்சல் மூவ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். சோ டாப்ல இருந்து லெஃப்ட்ல இருந்துனா என்ன அர்த்தம், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சலும் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 100 பிக்சல். இங்க நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் படிப்போம். டாப் லெஃப்ட்னு படிக்கிறத விட
எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி படிப்போம். ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட். ரொட்டேட் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்? ரொட்டேட்னாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு எலமெண்ட்ட ரொட்டேட் பண்ணுது. ஓகே. இப்படி இருந்த எலமெண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இங்க இருக்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த எலமெண்ட் இந்த பொசிஷன்ல இருக்கு. அப்புறம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 20 டிகிரிக்கு அந்த எலமெண்ட்ட ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே. சோ டிரான்ஸ்ஃபார்ம், ரொட்டேட். இங்க வந்து நம்ம என்ன இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டிகிரி கால்குலேஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ வந்து கிளாக் வைஸ் அத கவுண்டர் கிளாக் வைஸ்லயும் யூஸ் பண்ணலாம். கிளாக் வைஸ்ல யூஸ் பண்றதா இருந்தா பிளஸ் 20 டிகிரி, ஆன்டி கிளாக் வைஸ்ல யூஸ் பண்றதுனா மைனஸ் 20 டிகிரி அந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே. சோ டிகிரிய வந்து எதுல குடுக்கணும்னா பேரந்தசிஸ்ல குடுக்கணும். சோ இங்க பேரந்தசிஸ் அதேதான். சோ இங்க வந்து பிக்சல்ஸ்ல குடுப்போம். ரொட்டேட்ங்கும்போது டிகிரில குடுக்குறோம். ஓகே. இங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல 20 டிகிரி மூவ் பண்ணியிருக்காங்க. அதோட இனிஷியல் பொசிஷன்ல இருந்து அந்த 20 டிகிரி மூவ் பண்ணியிருக்காங்க அந்த எலிமெண்ட். ஓகே. சோ அதான் சொன்னேன். நெகட்டிவ் வேல்யூ குடுத்தா என்ன பண்ணலாம்? ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் பண்ணலாம். இங்க வந்து கிளாக் வைஸ்ல மூவ் பண்ணியிருக்காங்க 20 டிகிரி. இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆன்டி கிளாக் வைஸ்ல 20 டிகிரி மூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. சோ அத வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கவுண்டர் கிளாக் வைஸ்ன்னு சொல்லலாம். இல்ல ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து ஸ்கேல். ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இவ்வளோ நேரம் ரொட்டேட் பண்றது பார்த்தோம். ஒரு எலமெண்ட்ட ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் மூவ் பண்றதுக்கு பார்த்தோம். இந்த ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சைஸ இன்கிரீஸ் பண்றதுக்கோ, டிக்ரீஸ் பண்றதுக்கோ யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்பப்போ நான் நெட்வொர்க் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே. எனக்கு கேஸ் ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சொல்லிருங்க. ஓகே. ம். ஓகே. ஒரு எலமெண்டோட சைஸ இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் அல்லது டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதோட அ என்னென்ன பாராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, விட்த் அண்ட் ஹைட். இப்போ வந்து இங்க வந்துட்டு 2 பாராமீட்டர் இருக்கா? 1, 2. சோ 1ங்கிறது வந்துட்டு ஐ திங்க் விட்த் தான். ஆமா விட்த். 2ங்கிறது ஹைட் அந்த மாதிரி. ஓகே. சோ இங்க என்ன பண்ணுனா, இதோட விட்த்த 1 மில்லிமீட்டர் இல்ல. சோ 1% இத இன்கிரீஸ் பண்ணும். ஹைட்ட 2 அப்படின்னு குடுத்து, விட்த் அண்ட் ஹைட்ட வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எலிமெண்டோட சைஸ இன்கிரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகே. QX, QY அப்படின்னு படிப்போம். QX, QY அப்படின்னா என்னன்னா, இப்போ QX அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? சோ எக்ஸ் ஆக்சிஸ நோக்கி நீங்க ஒரு சேஞ்ச் பண்றீங்க. ஆக்சுவலி இது QX கிடையாது. அது டைட்டில் தான் QX. சோ உள்ள வந்து யூஸ் பண்ணிருக்கிறது ஸ்கேல் எக்ஸ். இப்ப இங்க வந்து நமக்கு என்ன குடுத்திருந்தாங்கன்னா, வெறும்ன ஸ்கேல்ன்னு குடுத்திருந்தாங்க. இப்ப வெறும்ன ஸ்கேல்னா என்ன அர்த்தம்னா 1, 2 இப்போ நான் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, டிரான்ஸ்லேட் வெறும் டிரான்ஸ்லேட் பார்த்தோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் உள்ளத நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சலும், செகண்ட்ல உள்ளது 100 பிக்சல்ங்கிறது ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 100 பிக்சலும் மூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ எக்ஸ் ஆக்சிஸ்னா இது ஹரிசாண்டல், ஒய் ஆக்சிஸ்னா இது. சோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சலும், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 100 பிக்சலும் மூவ் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ இது டிரான்ஸ்லேட்னு சொன்னேன். வெறும் டிரான்ஸ்லேட். அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ், ரெண்டாவது உள்ளது ஒய். அதே மாதிரி ஸ்கேல்லயுமே ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ், ரெண்டாவது உள்ளது ஒய். சோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 1ம், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 2 சென்டிமீட்டர் இல்ல அதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அந்த மெஷர்மெண்ட் படி அதாவது ஆல்ரெடி இருக்கிற சைஸ விட இந்த எலமெண்ட் இருக்குல்ல, இப்ப இந்த எலமெண்ட் இருக்கிற சைஸ விட 1% அதாவது 1 மடங்கு நமக்கு அதோட எக்ஸ் ஆக்சிஸ்னா வேற ஒண்ணும் இல்ல வித் இங்க. ஓகேவா? அத வந்து உங்களுக்கு சொல்றதுக்காண்டி எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வெளியில போ. சோ நான் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்டின்னா என்னன்னா விட்த், ஒய் ஆக்சிஸ் அப்டின்னா ஹைட் வரும். இந்த ஸ்கேல்ல. அதுல எப்படி சொன்னா எக்ஸ் ஆக்சிஸ்னா லெஃப்ட்ல இருந்து மூவ் பண்றது, ஒய் ஆக்சிஸ்னா டாப்ல இருந்து மூவ் பண்றது என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம்ல. அதே மாதிரி ஸ்கேல்ல எக்ஸ் ஆக்சிஸ்னா விட்த், ஒய் ஆக்சிஸ்னா ஹைட். ஓகேவா? இப்போ ஸ்கேல்ல ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ் ஆக்சிஸ், ரெண்டாவது உள்ளது ஒய் ஆக்சிஸ். சோ எக்ஸ் ஆக்சிஸ்னா விட்த் சொன்னேன். சோ ஆல்ரெடி இருக்கிற எலமெண்ட்ட விட 1 மடங்கு விட்த் இன்கிரீஸ் ஆகும். ஹைட் எத்தன மடங்கு இன்கிரீஸ் ஆகும்? 2 மடங்கு ஹைட் இன்கிரீஸ் ஆகும். அப்படின்னு நான் குடுத்திருக்கேன். ஓகே. அதே மாதிரி ஸ்கேல் எக்ஸ் அப்படின்னா ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் சேஞ்ச் ஆகும். விட்த் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது அதோட விட்த் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸ்கேல் எக்ஸ். இங்க வந்து வெறும் ஸ்கேல்னு குடுத்துட்டீங்கன்னா, காமனா நீங்க 2 பாராமீட்டரையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஒய்யும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதே ஸ்கேல் எக்ஸ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது விட்த்த மட்டும் தான் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ விட்த் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற எலமெண்டோட சைஸ் இது இனிஷியலா ஃபர்ஸ்ட் இருக்கிறது. 2வது இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதோட விட்த்த வந்துட்டு 2 மடங்கு இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. சோ ஆல்ரெடி இருக்கிறத விட 2 டைம்ஸ் நமக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. சோ அதனால கீழ உள்ளது வந்து கொஞ்சம் வந்து விட்த் வந்து நமக்கு அதிகமா இருக்கு. ஓகே. சோ இது ஸ்கேல் எக்ஸ். ஸ்கேல் ஒய்னா என்னது? ஆட்டோமேட்டிக்கா நீங்களே சொல்லிடலாம். ஹைட்ல 2 மடங்கு இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. இது 2த்தையுமே ஃபர்ஸ்ட் ஸ்கேல்ல வந்து காமனா யூஸ் பண்ணிருந்தாங்க. 1, 2 அப்படின்னு 2 எலிமெண்ட்டுமே யூஸ் பண்ணிருந்தாங்க. இத நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஸ்கேல் எக்ஸ், ஸ்கேல் ஒய் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸ்கேல் ஒய்னா என்ன பண்ணும்னா, ஹைட்ட மட்டும் 2 மடங்கு இன்கிரீஸ் ஆகும். ஸ்கேல் எக்ஸ்னா விட்த் மட்டும் 2 மடங்கு இன்கிரீஸ் ஆகும். ஓகே. இப்பதான் ஸ்கியூ மெத்தட் வருது. ஸ்கியூ மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ் வரைக்கும் வச்சு மூவ் பண்ணும். ரொட்டேட்னா எப்படின்னா, லைக் அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே ஒரு டிகிரி தான் இருக்கும். அப்படிதானே? நீங்க ரொட்டேட்ல கவனிச்சீங்கன்னா, வெறும் ஒரே ஒரு டிகிரி தான் இருக்கும். ஒண்ணு ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும், இல்லன்னா கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும். தட்ஸ் ஆல். 1 டிகிரி மட்டும் தான் இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா, ஸ்கியூல 2 டிகிரிஸ் குடுத்திருப்பாங்க. சோ அங்க மூவ் ஆனதுக்கும், இங்க மூவ் ஆனதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. அப்படிதானே? ஒரு மாதிரி கிராஸ்ல மூவ் ஆயிருக்கு. எப்படி இந்த கிராஸ்ல மூவ் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்கியூல ஸ்கேல் மாதிரியவே தான் ஸ்கியூ. ஆனா ஸ்கேல் வந்து சைஸ இன்கிரீஸ் பண்ண, டிக்ரீஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸ்கியூ எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரொட்டேட் ஐ மீன் அதோட ஆங்கிள சேஞ்ச் பண்ணுவோம். இப்ப இந்த எலமெண்ட் இந்த ஆங்கிள்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த ஆங்கிள்னா என்னது அப்படின்னா 180 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ 180 டிகிரினா ஸ்ட்ரெயிட் லைனா? சோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல லொகேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த எலமெண்ட். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 2வது இருக்கிறது ஒய் ஆக்சிஸ்ன்னு சொன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 20 டிகிரியும், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 10 டிகிரியும் அந்த எலமெண்ட்ட சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். சோ இனிஷியலா 180 டிகிரி லைன்ல இருந்த அந்த எலமெண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 20 டிகிரி, ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 10 டிகிரி மூவ் ஆனதுனால நமக்கு அது வந்து ஏதோ ஸ்லைடிங் எஃபெக்ட் மாதிரி கொடுக்குது. ஓகேவா? சோ இது வந்து ஸ்கியூ மெத்தட். சோ இதுல வந்துட்டு ஸ்கேல்ல எப்படி தனியா ஸ்கேல் எக்ஸ், ஸ்கேல் ஒய்ன்னு ஆக்சஸ் பண்ணிக்கலாமோ, அதே மாதிரி ஸ்கியூலயுமே ஸ்கியூ எக்ஸ், ஸ்கியூ ஒய்ன்னு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இங்க மென்ஷன் பண்ணல, பட் நீங்க அப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்கியூ எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த எலமெண்ட்ட ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் மூவ் பண்ணும். இல்ல ஸ்கியூ ஒய் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அந்த எலமெண்ட்ட வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் நம்ம வந்து அந்த மூவ் பண்ணிக்கலாம். அந்த எலமெண்ட் அதாவது அதோட ஆங்கிள சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆங்கிள சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு ரொட்டேட் எஃபெக்ட்டோ இல்லைன்னா நமக்கு ஒரு ஸ்லைடிங் எஃபெக்ட்டோ கிரியேட் ஆகும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் மெத்தட். நான் போயிட்டே இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இன் பிட்வீன்ல ஸ்டாப் பண்ணிருங்க. ஓகேவா? நெட்வொர்க் இஷ்யூ வந்துட்டுனாலும் சொல்லிருங்க. அதான் அப்பப்போ செக் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் நெட்வொர்க் இஷ்யூ வந்துட்டுனாலும் சொல்லிருங்க. ஓகே. ஓகே. ஸோ மேட்ரிக்ஸ் மெத்தட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆஹ் அந்த எலமெண்ட்டையே ஸ்லைடா மூவ் பண்றோம். ஓகேவா? சோ ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் மெத்தட்னா எப்படின்னா, லாட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கா? நம்ம என்னெல்லாம் படிச்சோம்? ஸ்கேல் படிச்சோம், ஸ்கியூ படிச்சோம், டிரான்ஸ்லேட் எல்லாத்தையும் படிச்சோம். அந்த 6 பாராமீட்டரையுமே 6 பாராமீட்டரையுமே ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டில யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அது மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி தான். ஓகே. சோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு நீங்க காமனா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல உள்ளது ஸ்கேல் எக்ஸ், 2வதுல உள்ளது ஸ்கியூ ஒய், 3வதுல உள்ள பாராமீட்டர் ஸ்கியூ எக்ஸ், 4வதுல உள்ள பாராமீட்டர் ஸ்கேல் ஒய், டிரான்ஸ்லேட் எக்ஸ், டிரான்ஸ்லேட் ஒய். இது எல்லாத்துக்குமே நீங்க வேல்யூ கொடுத்துக்கலாம். நான் என்ன சொன்னேன்? ஒவ்வொரு எலமெண்ட்டையுமே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் படிச்ச ஸ்கேலையும் ஸ்கேல் எக்ஸ், ஸ்கியூ ஒய் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ரொட்டேட்டை மட்டும் தான் நீங்க அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரொட்டேட்ல ஒரே ஒரு டிகிரி தான் வரும். அதனால நீங்க ரொட்டேட்டை மட்டும் தான் எக்ஸ், ஒய் அப்படின்னு தனித்தனியா ஆக்சஸ் பண்ண முடியாது. மத்த எல்லா எலிமெண்ட்டையும் என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்லேட்னா எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து அதோட சைஸ வந்துட்டு சைஸ் இல்ல அந்த எலமெண்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸ்கியூனா எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து அதோட என்ன பண்ணிக்கலாம்? ஆங்கிள சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒய் ஆக்சிஸ பொறுத்து ஆங்கிள சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த 3 ப்ராப்பர்ட்டிலுமே
எக்ஸ் ஒய்யின் தனித்தனியா ஆக்சஸ் பண்ண முடியும். சோ அப்படி கனெக்ட் பண்ணி தான் சோ 6 பாராமீட்டர்ஸையுமே மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரே ப்ராப்பர்ட்டிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னது ஸ்கேல் எக்ஸா. சோ ஸ்கேல் எக்ஸ்ல 1ன்னு கொடுத்திருக்காங்க. ஸ்கேல் எக்ஸ்னா என்ன பண்ணும், அந்த எலமெண்ட்ல இருக்கிற வித்தை விட 1 மடங்கு அதோட வித் இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த வித் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா, அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது ஸ்கியூ ஒய். ஸ்கியூ ஒய்ல எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸ்கியூ எக்ஸ்ல மட்டும் 0.5 டிகிரி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ 0. ஆக்சுவலி இங்க வந்துட்டு ஓகே, என்ன ப்ராப்ளம்? வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கிளியரா இல்லையா? 1 மினிட். ஓகே, சோ இப்போ வாய்ஸ் எப்படி இருக்கு? கேக்குதா? இப்பவும் பிரேக் ஆகுதா? கேக்கு மேம். கொஞ்சம் பிரேக் ஆகி கேக்குதா? இப்போ கிளியரா இருக்கு. கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. மேபி நிறைய பேர் இந்த டைம்ல நெட்வொர்க் யூஸ் பண்ணாங்கன்னா திடீர்னு நெட்வொர்க் இஷ்யூ வருது. அது எதனாலன்னு எனக்கும் தெரியல. ஓகே, திடீர்னு நல்லா போகுது, திடீர்னு நெட்வொர்க் இஷ்யூ வருது. பட் சேம் பிளேஸ் சேம் இடத்துல தான் நான் உட்கார்ந்துருக்கேன் டெய்லி. ஸோ அதனால ஐ டோன்ட் நோ, எனக்கு அது கரெக்ட் பண்றது தெரியல. சரி, ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். என் பிட்வீன்ல நெட்வொர்க் இஷ்யூ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா, சோ ஆல் தி 6 ப்ராப்பர்ட்டிஸையும் நீங்க சிங்கிள் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூக்குள்ள கொண்டு வர்றதா மேட்ரிக்ஸ். சோ ஸ்கேல் எக்ஸ் ஸ்கியூ ஒய். சோ ரெண்டாவது இங்க வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது நாங்க கொஞ்சம் இது வந்து வேரி ஆகுது. அதாவது என்ன சொல்றது, அந்த ஆர்டருங்க இருக்குல்ல, இங்க ஸ்கேல் எக்ஸ் ஸ்கியூ ஒய் கொடுத்திருக்க ஆர்டர் வந்துட்டு இங்க வந்து வேரி ஆகுது. சோ அத மட்டும் நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. அந்த ஆர்டர் மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஸ்கேல் எக்ஸ் வருமா இல்ல ஸ்கேல் ஒய் என்ன வருமா, அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே ஓகே, நீங்க இவ்வளவு நேரம் 2D டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்துட்டு இருந்தோம். 2Dக்கும் 3Dக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு யாராவது சொல்ல முடியுமா? 2Dக்கும் 3Dக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வெளியில போங்களேன் கொஞ்சம். கதவை அடைச்சு போட்டா நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்க. சத்தம் போடாதீங்க ப்ளீஸ். எல்லாரும் முத்தத்துல போய் லாடுங்க ப்ளீஸ். வெரி குட். எனிபடி ப்ளீஸ் ஆன்சர் மை கொஸ்டின். தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே சொல்றேன். 2Dக்கும் 3Dக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, நானே 2Dல நம்ம லென்த்தும் சொல்லு சொல்லுங்க. 2Dல வந்து லென்த்தும் நம்ம விட்த்தும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3Dல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஹைட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். ஹைட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே பண்ணலாம். ஸோ நார்மலா அதே மாதிரி 2D 3D அப்படின்னா என்னன்னா, 2Dல வெறும் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் மட்டும் இருக்கும். 3Dனா என்ன இருக்கும், இசட் ஆக்சிஸ் இன்னொரு ஒரு ஆக்சிஸும் இருக்கும். அப்படிதானே? சோ அதுதான் வந்துட்டு நார்மலா 2D 3Dன்னு சொல்லுவாங்க. சோ இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே சரண்யா, அவங்க சொன்னது கரெக்ட் தான். பட் ஸ்டில் இதுனா ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா 2D 3D அப்படின்னா 2Dனா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். இங்க எக்ஸ்ட்ராவா ஜெட் ஆக்சிஸும் இருக்கும். ஜெட் ஆக்சிஸ் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட ஹைட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அதுல ரொட்டேட் எக்ஸ் எக்ஸ் எலமெண்ட்டை வச்சு ரொட்டேட் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா 150 டிகிரி ரொட்டேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரொட்டேஷன்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்க ஒவ்வொரு ரொட்டேஷனா கொடுத்து பார்க்கணும். டிகிரி 120 130 அந்த மாதிரி கொடுத்து பாருங்க. உங்களுக்கு எந்த டிகிரி கரெக்டா இருக்கோ அந்த டிகிரியை வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொட்டேட் எக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, நான் இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்,
2D டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டுக்கு ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். ஓகே, எக்ஸ்னா எக்ஸ் மட்டும். இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை நீங்க ஒண்ணு கிளாக் வைஸ்ல மூவ் பண்ண முடியும், இல்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் பண்ண முடியும். அவ்வளவுதான் ரொட்டேட். ஆனா 3D டிரான்ஸ்ஃபார்ம்னு வரும்போது ரொட்டேட்டுக்கு 3 ஆக்சிஸ் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். 3 ஆக்சிஸ்ல நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க வந்து ரொட்டேட் எக்ஸ் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்துட்டு 150 டிகிரி எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அதனால என்ன பண்ணிருக்கா அந்த இன்ஃபோஸ்மேட் அப்படி மாத்தி வந்திருக்கு. ஓகே ஓகே, ரொட்டேட் ஒய் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல வந்துட்டு 150 டிகிரி ரொட்டேட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த எலமெண்டோட சைஸே ஏதோ சின்னதான மாதிரி இருக்கு. ஓகே, சோ நம்ம ஒவ்வொன்றையும் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ Z ஆக்சிஸ். Z ஆக்சிஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எலமெண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு Z ஆக்சிஸ்ல 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிருக்காங்க. சோ 90 டிகிரினா ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது 180 டிகிரின்னு சொல்றோம், 90 டிகிரினா இப்படி இருக்கும். சோ 90 டிகிரி X ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ ஒண்ணு இல்ல 2D 3D டிரான்ஸ்ஃபார்ம்ல ரொட்டேஷன் மட்டும் தான் பார்ப்போம். சோ ரொட்டேஷன்லயுமே 3 ஆக்சிஸ் உண்டு, எக்ஸ் ஒய் இசட். பட் வந்து 2Dல வந்துட்டு ஒரே ஒரு ஆக்சிஸ் தான். எக்ஸ்னா எக்ஸ் மட்டும், நாட் ஒன்லி எக்ஸ். என்ன சொல்லலாம்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிதான் சொல்ல முடியும். ஒண்ணு நெகட்டிவ் வேல்யூ கொடுப்போம், இல்ல பாசிட்டிவ் வேல்யூ. பட் ஒரே ஒரு டிகிரி தான் கொடுப்போம். ஓகே, ஆனா ரெண்டுத்துக்குமே 2Dனாலும் சரி 3Dனாலும் சரி நீங்க வந்து என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவீங்க, டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி தான். ரொட்டேட் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது 3D டிரான்ஸ்ஃபார்ம்குள்ள வந்துடும். ஓகேவா, சோ இது எல்லாமே புரிஞ்சுதா நான் சொன்னது எல்லாமே? டிரான்ஸ்லேட்னா மூவ் பண்றதுக்கு, ரொட்டேட்னா ஒரு எலமெண்ட்டை கிளாக் வைஸ் இல்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் பண்றதுக்கு, ஸ்கேல்னா சைஸை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்றது, ஸ்கியூனா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் அல்லது எக்ஸ் ஆக்சிஸ் அதோட ஆங்கிளை சேஞ்ச் பண்றதுக்கு, மேட்ரிக்ஸ்னா இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியையுமே ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூக்குள்ள நம்ம கொண்டு வர்றதுக்கு மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, புரிஞ்சுதா? எனி டவுட்? பிராக்டிஸ் பண்ணி பார்க்கல போலாமா? இந்துமதி ஓகே சொல்றாங்க. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஓகே, நிஷா கார்த்திகா. ஓகேவா, ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு போறேன். ஓகே, பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு நம்ம இன்னைக்கு படிக்கிறது என்னது, டிரான்ஸ்ஃபார்ம் தானே. டிரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னா அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதை நீங்க நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா எப்படி எப்படி டிரான்ஸ்ஃபார்மா அனிமேஷன்ல கொண்டு வராங்கிறது புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டிவ் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு டிவ்வுக்கு வந்துட்டு நாட் ஒன்லி கிளாஸ் நேம். ஓகே, கிளாஸ் நேம் கொடுத்துட்டேன். இது ரெண்டுத்துக்குமே காமனா பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு அந்த எலமெண்ட்ல உள்ள வந்துட்டு இல்லைன்னா வேற ஏதாவது எழுதிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஒரு
ஸோ இங்க மட்டும் ஐடி நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு ஐடி கொடுத்துக்கலாம். ஏன்னா இதை மட்டும் தான் இந்த யூனிக்கா இந்த எலமெண்ட்டை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அந்த ஐடி நேம் என்னன்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னா trans. ஓகே, ஸ்டைல் டேக்ல ஸோ இனிஷியலா அந்த பாக்ஸ் ஸ்டைல் பண்ணும்ல. ஸோ ஒரு பாக்ஸுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வித்து வந்துட்டு என்ன கொடுத்துக்கிறேன், ஒரு 15 பிக்சல் வித்து, ஹைட் வந்துட்டு 30 பிக்சல் கொடுக்குறேன். பார்த்துக்கலாம் எவ்வளோ வருதுன்னு. 30 பிக்சல் அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ப்ளூ அண்ட் தென் டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கலாமா, ஒயிட். ஓகே, தென் பேடிங் வந்துட்டு 20 பிக்சல். ஓகே, இப்போ இது வந்துட்டு எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கணும். நான் ரெண்டுத்துக்கும் பார்டர் கொடுக்கல. ஸோ இதுக்கு வந்து பார்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்பதான் நமக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும். பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக். ஓகே, இப்போ இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா. வித்தை மட்டும் 80 பிக்சல் ஆக்கிட்டு இதை வெறும் 20 பிக்சல் ஆக்கிட்டோமா, 15 பிக்சல் போதும். 15 போதும், இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இனிஷியலா இப்படி இருக்கிற எலமெண்ட்டை இந்த எப்படி எப்படி சேஞ்ச் பண்றோம், ரொட்டேட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணா இதான் இனிஷியல் எலமெண்ட். ஓகேவா, இது எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறது தான் ரெண்டாவது எலமெண்ட் வச்சு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ வந்து ரெண்டாவது எலமெண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம், டாட் டிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வச்சு நம்ம ரெண்டாவது எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வெயிட் a minute. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் பார்த்தோம் அப்படிதானே. ஸோ டிரான்ஸ்லேட்ல நான் என்ன சொன்னேன், எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு மூவ் பண்ணிக்கலாம், ஒய் ஆக்சிஸ் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலா நீங்க காமனா டிரான்ஸ்லேட்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், போத் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டையுமே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெறும் டிரான்ஸ்லேட் மட்டும் கொடுப்போம். ஸோ டிரான்ஸ்லேட் கொடுத்து என்னன்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சலும் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 100 பிக்சலும் தானே பார்த்தோம். ஸோ எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாமா. சாரி, அது ரெண்டுத்துக்குமே நம்ம ஒரே ஸ்டைல் அப்ளை பண்ணிட்டு ஐடி நேம் கொடுத்து ஆக்சஸ் பண்ணல. மேபி அது நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் நம்ம வந்து ஐடி நேம் கேன்சல் பண்ணிட்டு டிப்புக்கு வந்து சப்மிட்டட் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் இந்த டிப்புக்கும் சப்மிட் கொடுத்துருக்கேன். ரெண்டு டிப்பையும் காமனா டிப்புன்னு வச்சு அதை ஸ்டைல் பண்ணிட்டு கிளாஸ் நேம் கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த எலமெண்ட்டை மட்டும் ஆக்சஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை மூவ் பண்றேன்.
எப்படி மூவ் பண்றேன் அப்படின்னா அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சலும் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 100 பிக்சலும் மூவ் பண்ணிருக்கேன். இதை நம்ம என்னன்னு பண்ணலாம், வெறும் எக்ஸ் ஆக்சிஸ மட்டும் கூட ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி ஆக்சஸ் பண்ணா என்ன நடக்கு பாப்போமா? சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா டிரான்ஸ்லேட் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, டிரான்ஸ்லேட் எக்ஸ் தானே. டிரான்ஸ்லேட் எக்ஸ் கேப்ஸ்ல கொடுக்கணும். ஸோ டிரான்ஸ்லேட் எக்ஸ்ல வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 100 பிக்சல் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 100 பிக்சல் மட்டும் இந்த எலமெண்ட் மூவ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மட்டும் 100 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல இருந்து ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா? இருக்காது. ஏன்னா நம்ம வெறும் டிரான்ஸ்லேட் எக்ஸ்ன்னு கொடுத்தா எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் ஒய்ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒய்ல நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா 50 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணும், அந்த எலமெண்ட் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து மட்டும் 50 பிக்சல் மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த எலமெண்ட் என்ன பண்ணிக்கலாம், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து மட்டும் 50 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்ல. ஸோ இந்த டிரான்ஸ்லேட் எதுக்கு, ஒரு எலமெண்ட்டை வந்துட்டு மூவ் பண்றதுக்கு, ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் மூவ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ரொட்டேட் பார்த்தோமா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த எலமெண்ட்டை ரொட்டேட் பண்ண போறேன். ஸோ ரெண்டாவது எலமெண்ட்டை எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்ப்போமா. ஓகே, 90 டிகிரி ரொட்டேட் ஆனா எப்படி இருக்கு? ஸோ இது 180 டிகிரி. ஸோ 90 டிகிரினா எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஸ்ட்ரைட்டா ரைட் ஆங்கிள். என்னாச்சு? டிரான்ஸ்லேட் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் சேர்ந்து கொடுக்கலாமா? அதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், வெறும் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணோம்ல. வெறும் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணோம்ல. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து வெறும் டிரான்ஸ்லேட் எக்ஸ் டிரான்ஸ்லேட் ஒய் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணாம சும்மா நார்மலா டிரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுக்குற எலமெண்ட் எக்ஸ், ரெண்டாவது கொடுக்குற எலமெண்ட் ஒய். ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட்ல கொடுக்குற எலமெண்ட் எக்ஸ் சொன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சலும் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 100 பிக்சலும் மூவ் ஆகும். சோ அப்படின்னா இந்த எலமெண்ட் என்ன பண்ணிருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சலும் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 100 பிக்சலும் மூவ் ஆயிருக்கு. நீங்க உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் வேணும்னா டிரான்ஸ்லேட் எக்ஸ், இல்ல ஒய் ஆக்சிஸ் மட்டும் வேணும்னா டிரான்ஸ்லேட் ஒய் அப்படின்னு கொடுக்கணும். புரிஞ்சுதா? வெறும்னா டிரான்ஸ்லேட் ரெண்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரிதான் ஸ்கேலும் வரும். ஓகேவா? சோ ரொட்டேட் நம்ம பார்த்தோம்ல, 90 டிகிரி மூவ் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி நீங்க என்ன டிகிரினாலும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கேல் பார்க்கலாமா. சோ ஸ்கேல்னா என்னது, ஸ்கேல் வெறும் அதே மாதிரிதான் டிரான்ஸ்லேட்ல வெறும் டிரான்ஸ்லேட்னு கொடுத்தா எக்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஒய்யும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ல. அதே மாதிரி ஸ்கேல்ல வெறும் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்தும் அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒய் ஆக்சிஸ்ல இருந்தும் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸ் ஆக்சிஸ்னா வித்து, ஒய் ஆக்சிஸ்னா ஹைட். ஓகேவா? அதான். பட் வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னா வித்து, அந்த எலமெண்டோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணும் இல்ல டிக்ரீஸ் பண்ணும். ஸோ டிக்ரீஸ் பண்றதுக்கு ஆக்சுவலி நம்ம வந்து நெகட்டிவ்ல கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வந்து இப்போதைக்கு இன்க்ரீஸ் பண்றது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்ல வந்து 1, 2 அப்படின்னா என்ன பண்ணும், அந்த எலமெண்ட் அதோட ஆல்ரெடி இனிஷியலா இந்த எலமெண்ட் இப்படி இருக்கு. ஸோ அந்த எலமெண்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அதோட வித்து வந்து 1% கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஹைட் வந்து என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒண்ணுன்னா பெருசா வித்தியாசம் தெரியாது வித்துல. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 கொடுப்போம், ரெண்டையுமே 2 கொடுப்போம். ஓகே, இப்ப என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற லெவலை விட வித்தும் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதோட ஹைட்டும் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? சோ அதான் வித் ஹைட். இப்போ எனக்கு அதாவது எக்ஸ்னா வித், ஒய்னா ஹைட். சோ நான் ரெண்டுத்தையுமே ஒரே இடத்துல கொடுத்துருக்கேன், வித்தையும் ஹைட்டையும். இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன பண்ணும், வித்து மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நான் வித்தை மட்டும் 2ன்னு சேஞ்ச் பண்றேன். அப்ப என்ன பண்ணும், ஆல்ரெடி இருக்கிற எலமெண்ட்டை விட்டுட்டு வித்து மட்டும் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது,
ஹைட்ல எந்த சேஞ்சும் இல்ல. ஏன்னா நான் எக்ஸ் ஆக்சிஸ மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். சோ எந்த சேஞ்ச் நடந்தாலும் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் சேஞ்ச் நடக்கும். அதாவது விட்த்ல தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஹைட்ல சேஞ்ச் பண்ண முடியாது. இப்ப இதே இடத்துல நான் என்ன பண்றேன்? ஒய்ன்னு குடுத்து 2ன்னு குடுத்தேன்னா, புரியுதா? இப்ப என்ன பண்ணுது? ஆல்ரெடி இருக்கிற ஹைட்ட விட 2 மடங்கு அதோட ஹைட் இன்கிரீஸ் ஆகுது. சோ இந்த 2, 1ன்னு குடுக்குறோம்ல, இது என்னன்னா, ஆல்ரெடி இருக்கிற எலமெண்ட்ட விட எத்தன மடங்கு இன்கிரீஸ் ஆகுது? ஆல்ரெடி இருக்கிற எலமெண்ட் வந்து எப்படி 80 பிக்சல் விட்த் குடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்ப நான் அத வந்துட்டு 2ன்னு குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இங்க. அப்போ 160 பிக்சல் அளவுக்கு அதோட விட்த் இன்கிரீஸ் ஆகும். சோ ஆல்ரெடி இருக்கிற ஹைட் 15 அப்படின்னா, இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஸ்கேல் y2ன்னு குடுத்தா ஹைட் இன்கிரீஸ் ஆகும்னு சொன்னேனா? சோ 15ல இருந்து 2 மடங்குன்னா என்ன அர்த்தம்? 30 பிக்சல். சோ 15 பிக்சல்ல இருக்கிறது 13 பிக்சல். 30 பிக்சலா மாறும். சோ அதான் ஸ்கேல் x, ஸ்கேல் y. ஓகே. அடுத்து QX, QY. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஸ்கியூ வெறும்னா ஸ்கியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து நம்ம என்ன பண்ண ஸ்கியூனா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணும். இப்ப இனிஷியலா நம்மளோட இது வந்து 180 டிகிரில இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அத வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து 120 டிகிரியும் ஒய் ஆக்சிஸ பொறுத்து 90 டிகிரியும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு எலமெண்ட். ஓகே. சோ இப்ப நம்ம டிகிரிய மாத்தி குடுக்கும்போது, சில டிகிரி குடுக்கும்போது என்ன ஆயிரும்னா, அதாவது இந்த எலமெண்ட் இருக்கா? சோ இந்த எலமெண்ட்க்கு பின்னாடியே அது போய் மறையிற மாதிரி ஆயிரும். ஓகேவா? அதான் நம்ம ஃபர்ஸ்ட் டிகிரி நமக்கு ஷோ ஆகல. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்தோம்? 120 டிகிரி அடுத்து கமா 90 டிகிரின்னு குடுத்தனா? சோ அந்த மாதிரி குடுத்தப்போ என்ன ஆயிட்டு அப்படின்னா, எலமெண்ட் காணாம போயிட்டு. என்ன விஷயம்னா, அந்த எலமெண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 120 டிகிரி அதோட ஆங்கிள சேஞ்ச் பண்ணிருப்போம். ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 90 டிகிரி அப்படின்னு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணும்போது, அது என்ன ஆகிரும்னா, சம்டைம்ஸ் இந்த எலமெண்ட்டுக்கு பின்னாடியே மறையிற மாதிரி போயிரும். சேஞ்ச் ஆகுதுல்ல, அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுதுல்ல ஏதோ ஒரு இடத்துல. சோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது சம்டைம்ஸ் இந்த எலமெண்ட்டுக்கு பின்னாடியே மறையிற மாதிரி போயிரும். சோ அப்படி மறைஞ்சிட்டா நமக்கு தெரியாது. நான் இப்போ 20 டிகிரி இங்க 20 டிகிரி, கம்மா இங்க 30 டிகிரி அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணுது? அந்த எலமெண்ட் கீழ இப்படி அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 20 டிகிரி மூவ் ஆயிருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 30 டிகிரி மூவ் ஆகி ஒரு மாதிரி ஒரு ஸ்லைடிங் எஃபெக்ட் மாதிரி நமக்கு கிடைக்குது. ஓகே. இதே நான் என்ன பண்ணலாம்? இங்கேயும் வெறும் எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து மட்டும் ரொட்டேட் பண்ணலாம். இப்ப எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன்? 20 டிகிரி அப்படின்னு மூவ் பண்ணிருக்கேன். ஓகே. சோ இப்ப என்ன ஆகும்? இந்த எலமெண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து லைட்டா 20 டிகிரி சாய்வா கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு. ஓகே. அடுத்து என்ன பண்ணிருக்கேன் அந்த எலமெண்ட்ட அப்படின்னா 30 டிகிரி ஒய் ஆக்சிஸ பொறுத்து மூவ் பண்றேன். ஓகே. இங்க என்ன பண்றேன்? 30 டிகிரி ஒய் ஆக்சிஸ பொறுத்து 30 டிகிரி. ஓகே. சோ இது என்ன ஆகுது? ஒய் ஆக்சிஸ பொறுத்து 30 டிகிரி மூவ் ஆகிருக்கு. ஓகே. சோ இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு மேல போகுதுல்ல, சம்டைம்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த எலமெண்ட்டுக்கு பின்னாடியே நீங்க டிகிரிஸ் வந்து ரொம்ப சேஞ்சபிளா ரொம்ப இதா குடுத்தீங்க அப்படின்னா, இந்த எலமெண்ட்டுக்கு பின்னாடியே ஹைட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரொட்டேட். ரொட்டேட்னா 3D டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட். ஓகே. சோ 3D டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட்ல நம்ம என்னலாம் பார்த்தோம்? எக்ஸ், ஒய், இசட் அப்படி பார்த்தோமா? சோ எக்ஸ்ல என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா, அதோட டிகிரி வந்துட்டு 20 டிகிரி அப்படின்னா என்ன பண்ணணும்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 20 டிகிரி ரொட்டேட் ஆகணும்.
150 டிகிரில பெருசா சேஞ்ச் தெரியலையே. 150 டிகிரி. 150 டிகிரினா கம்ப்ளீட்டா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து நீங்க 20 டிகிரி மூவ் பண்ணும்போது பெருசா சேஞ்ச் தெரியல. ஏன்னா ரொட்டேட்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த எலமெண்ட்டை ரொட்டேட் பண்ணும். ஸோ ஸ்கியூ மாதிரி இருக்காது. ஸோ அதனால 20 டிகிரி கொடுத்தப்போ நமக்கு பெருசா சேஞ்ச் தெரியல. ஸோ 150 டிகிரின்னு கொடுத்தப்போ இந்த எலமெண்ட் இப்படி தலைகீழா இருக்கிற மாதிரி இருக்கு. 100 டிகிரி கொடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்படி இருக்கு. இது அன்பிரடிக்டபிளா தான் இருக்கு. ஓகேவா? நம்மளால ஒரு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் நீங்க கொடுத்து பார்த்து தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அது எப்படி அது எலமெண்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுங்கிறது. ஸோ நீங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மூவ் பண்ணிக்கலாம். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதே நான் இங்க வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுக்கும்போது அந்த எலமெண்ட் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது ஸ்ட்ரைட்டா ஆகும். இப்போ நான் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 90 டிகிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ரொட்டேட்ல 90 டிகிரி கொடுத்தா எலமெண்ட்டுக்கு பின்னாடி ஹைட் ஆயிருது. ஸோ நான் இப்போ இங்கேயும் 150 டிகிரின்னு கொடுத்து பார்க்கட்டுமா? ஓகே. ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 150 டிகிரின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து எலமெண்ட் வந்து இப்படி இருக்கு, இந்த மாதிரி மூவ் ஆகியிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து நீங்க உங்களோட கெஸ்ஸிங்ல நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆங்கிள். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா தான் இருக்கும். உங்களால அந்த கால்குலேட் பண்ணி கரெக்டா கொடுக்க முடியாது எலமெண்டோட சைஸை. செட் ஆக்சிஸ்ல இருந்து நான் 150 டிகிரி மூவ் பண்ணிருக்கேன். ஸோ அது எலமெண்ட் வந்து ஜெட் ஆக்சிஸ்ல இருந்து 150 டிகிரி இப்படி மூவ் பண்ணிருக்கு. ஓகே. ஸோ வேற என்ன பார்க்கல? மேட்ரிக்ஸ் மட்டும் நாளைக்கு, அந்த மேட்ரிக்ஸ் மட்டும் நாளைக்கு சொல்றேன். ஏன்னா எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எக்ஸ் வருமா ஸ்கேல் ஒய் வருமா? ஸோ மேட்ரிக்ஸ்னா இதுதான் சிம்பிளா. என்னன்னா நீங்க தனித்தனியா கொடுக்கறதுக்கு லைக் ஸ்கேல் எக்ஸ், டிரான்ஸ்லேட் எக்ஸ், ஒய் அப்படின்னு தனித்தனியா கொடுக்கறதுக்கு ஒரே ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல நீங்க ஒரே எல்லா எலமெண்ட்டையும் ஒரே ப்ராப்பர்ட்டிக்குள்ள கொடுத்துக்கலாம். எக்ஸ் ஒய், டிரான்ஸ்லேட் எக்ஸ், டிரான்ஸ்லேட் ஒய் எல்லாத்தையும் ஒரே எலமெண்ட்ல கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த ஆர்டர் மட்டும் கன்ஃபியூஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எக்ஸ் வருமா ஸ்கேல் ஒய் வருமா அந்த ஆர்டர் மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே. ஸோ மற்ற எதுலயாவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. வேற யாருக்காவது எனி டவுட்? நோ டவுட்டா? ஓகே. ஸோ ஓகே. ஸோ நீங்க வந்துட்டு இத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம இன்னும் அனிமேஷன்ஸ் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல இந்த லெவலுக்கு இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து பண்ணலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ. டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.